வேற ஆட்சி முறை. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. என்னுடன் பிறந்தவனே அப்படியேதான் இருக்கும். திமுகவில் அதிமுக கொண்டா டாஸ்மார்க் இருக்கும், ஊழல் லஞ்சம் இருக்கும், கொலை கொள்ளை இருக்கும், வழக்கொள்ளை இருக்கும், கற்பழிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். திமுக வந்து அதே தான் இருக்கும். என்ன அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இருக்கும் இருக்கும். தீமைக்கு மாற்ற ஒரு தீமை அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நபிகள்கிட்ட கேட்கிறான், தீமை எப்படி ஒழிப்பீர்கள்? செல்லவர்களே, நன்மையை வைத்துத்தான். அந்த நன்மை யார் என்பதை அறிவு சமூகம் ஆராயணும். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது. என்னை பெற்றோர்களே, என்னுடன் பிறந்தார்களே, தண்ணீர் வேண்டும். யார் அந்த தண்ணீர்? யார் அந்த தண்ணீர்? தண்ணீர் வேண்டாம். உன் பிள்ளைகள் சிந்துகிற அந்த வேர்வை வைத்தே அந்த தீமையை, அந்த நெருப்பை நீ அணைக்க முடியும். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இன்னுமா நம்புகிறீர்கள்? திமுகவில் பதவியில் இருந்த அமைச்சர்கள் 11 பேர் அதிமுக அமைச்சர்கள். இதை கூடவா நீங்க அறிவில்லை? பிஜேபி காங்கிரஸ் வெவ்வேறு கட்சியா? கொடியில் மன்னம் மாறும் அவர்களுக்கு, கொள்கையில் எண்ணம் மாறாது. பிஜேபி காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவர்களுக்குள்ள எந்த கொள்கை மாற்றம் இருக்காது, எந்த மாற்றம் இருக்காது. அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து தெளிந்து சிந்திக்கணும். இந்த இடத்தில்தான் புதிய ஒரு சித்தாந்தம், என் தம்பித்து துருவன் சொன்னது போல புத்தம் புதிய ஒரு கோட்பாடு. ஏன் இவ்வளவு காலம் எடுக்கிறது? எடுக்கும். ஏற்கனவே இருக்கிற நன்கு பழக்கப்பட்டு போன, புறையோடி போன ஒரு சித்தாந்தத்தை தகர்த்து, ஒரு கோட்பாட்டை தகர்த்து, புதிய ஒரு கோட்பாட்டை கட்டி எழுப்ப முயற்சிக்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எண்ணக்கூடாது, எண்ண முடியாது.